திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம 2024ஆம் ஆண்டு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார். அதாவது கும்ப வீட்டிலிருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார். உங்க ஜாதகத்துல சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாயிருக்காருன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இது ஒரு யோக காலங்களாக இருக்கும். சனி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சனியே வக்ரமாகிறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழிலை கத்து கொடுக்காம இருக்கிறது, வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது, தாய் தந்தையரை கவனிக்காம இருக்கிறது, அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனால இந்த பிரிவுல சனி வக்ரமாகிறார். அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்குண்டான அந்த பாவ கர்ம மூட்டை குறையும். ஒண்ணு. ரெண்டாவது, ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார். அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க. சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்கள்ல ஓடி ஒளிந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மறுபடியும் அன்னபூரணி கிட்ட அன்னம் வாங்கிதான் அவருடைய அந்த தரித்திரத்தை நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது உண்மை. அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ளுங்கள். சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் இங்கதான் இருப்பார். ஆனாலும் இங்க வரும்போது அவருடைய கோப பார்வை எல்லாத்து மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் போவார். சனி தொழில்காரகன் அப்படிங்கிறதுனால யாருடைய ஜாதகத்துல சனி வக்ரமாகுதோ கடுமையா உழைப்பீங்க, ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது. அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான். சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான், உங்க மூளைக்கு தான் வேலை. நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. நீங்க முதல்லயே இதற்குண்டான சாபத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு, இறுதியாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அப்படிங்கறதை நாம இப்போ ஒவ்வொரு ராசி மூலமாக நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். மிதுன ராசிக்கு சனி பகவான் முதல்ல உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், அதாவது பாக்கி ஸ்தானத்துல இருக்கார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை, பூர்வீகம், உயர்கல்வி, கோவில் கட்டுமான பணி, நல்ல குரு அமைவது, இதெல்லாமே 9ஆம் இடம் தான். அப்ப அந்த இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது இது சார்ந்த சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருப்பார். இப்போ 2 ஜாதகமா நம்ம பிரிக்கணும். ஒண்ணு சனி வக்ரமான ஜாதகம், இன்னொன்னு சனி வக்ரம் இல்லாத ஜாதகம். உங்க ஜாதகம் சனி வக்ரமா இல்லையான்னு உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க. சனி வக்ரமாக இருந்தால் இந்த ஜூன் மாதம் 29 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல குரு அமையும். அதே போல உயர்கல்வி சார்ந்த படிப்பு ஏதாவது தடை தாமதங்களோட இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்களை மூவ் பண்ணுங்க. நல்ல வேலை வாய்ப்போட கிடைக்கக்கூடிய, அதாவது உயர்கல்வியிலேயே சிறந்த நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு நல்ல பயிற்சியாளர்களோட கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிளேஸ்மெண்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஓவராலா டோட்டலா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து பாருங்க, 9ஆம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணின்னு சொல்றோம். அப்ப கோவில் வழிபாடு, கோவில் கட்டுவதற்குண்டான அமைப்பு, இது எல்லாமே நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து இங்க இருந்தாலும் அவர் இந்த இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார். அப்ப 8ஆம் இடங்கிறது மறைமுக பணம் சொல்றோம் இல்லைங்களா. அப்போ ஷேர் மார்க்கெட்டு, எம்எல்எம், சீட்டு, இது போல ஏதாவது விஷயத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் வரும். ஆனாலும் இது உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அஷ்டம சனியாக வேலை செய்யறதுனால கொஞ்சம் கவனமாக பணம் இறக்க வேண்டும். நீங்க முதலே ஷேர் மார்க்கெட்ல நல்ல பண வரவு வருது, சின்ன ஸ்ட்ரகிளா தான் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க செய்யலாம். இல்ல உங்களுக்கு அந்த அமைப்பு ஜாதகத்துல இல்லைன்னா இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அஷ்டம சனி காலத்துல எதை செய்தாலும் பாதிப்புகள் பல மடங்காக வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது பாருங்க,
8ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய ரகசியத்தை யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. உங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இரவு நேர பயணத்தை கொஞ்சம் கவனமாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, சனி வக்ரம் இல்லாத ஜாதகம். இப்ப சனி வக்ரம் இல்ல உங்க ஜாதகத்துல அப்படின்னா நிச்சயமாக இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 8க்கு வரும் பொழுது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகளை கொடுப்பார். சில பிரச்சனைகள் மூலமாக, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூலமாக ஒரு சின்ன பிரிவினைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பார். இந்த காலகட்டங்கள்ல உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், அதே போல ஒரு நண்பர்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி இங்க இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள், தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கொஞ்சம் கவனமா செயல்படுத்துறது, இது எல்லாமே நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் நீங்க கவனமாக செலுத்த வேண்டும். ஏன்னா அஷ்டமச்சனி உங்களுக்கு முதலே நடந்திருக்க போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முதலே தெரியும். அதனால நீங்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நிறைய அனுபவத்தை கொடுத்திருப்பார். சோ அதை பார்த்து கொஞ்சம் செயல்படுத்தி கொண்டு போறது அப்படிங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. சனி வக்ரமாக இல்லாதவங்க கொஞ்சம் இன்னும் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரத்துல மற்றவர்களை பத்தி பேசுறது, நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பது, உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி உறவுகள் கிட்டையும் இந்த ஒரு 5 மாத காலங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ இது வக்ரமா இருக்கக்கூடியவர்களுக்கும் வக்ரம் இல்லாதவங்களுக்கும் நான் பலன் சொல்லிட்டேன். இப்போ சனி பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தை பார்ப்பார். அப்போ பொதுவா அந்த கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதனுடைய தன்மைகள் கொஞ்சம் குறையும். அதே போல உங்களுக்கு ஒரு பாதிப்பையும் கொடுத்து ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். இப்ப இந்த கட்டத்திற்கு உண்டான ஒரு என்ன பலன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்ப மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க தொடர்பு கொள்கிறார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு, யாருகிட்டையும் பேசுறப்ப கவனமா இருக்க வேண்டும். யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டு இந்த காலகட்டங்கள்ல போட்டுறாதீங்க. அடுத்தது 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். உங்களுடைய கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல பணம் கொடுக்கல் வாங்கலே கவனமா இருங்க. தைரியம் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டங்கள்ல நோய் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல கடன் வாங்கி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் கண்டிப்பாக கொடுத்து விடுவார். அல்லது வம்பு வழக்குகளோ, வேலையில் 6ஆம் இடங்கிறது வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ, ஒரு வேலை மாற்றத்தையோ கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு. அடுத்து பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார், 9ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார், 10ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார். இதற்குண்டான பலனை நான் சொல்லிட்டேன். அடுத்து 11ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பாக லாபங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட கொஞ்சம் குறைவா இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் இதை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா 10ஆம் வீட்டு சனி தொடர்பு கொண்டு இங்கிருந்து அவருடைய பார்வை ராகு மேல படுறப்போ தொழில இன்வெஸ்ட்மெண்ட்ல சனி வக்ரமாக இருந்தாலும் சரி, சனி வக்ரம் இல்லாதவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றது கொஞ்சம் கவனமா இருங்க. சனி வக்ரம் ஆனவங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா தொழில் நிலையில கடுமையான உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த 5 மாத காலத்துல ஏற்படுது. நான் சொல்லக்கூடியது பொது பலனாக இருக்கு. உங்க தசாபுத்திப்படி சனி எங்கிருக்கின்றார், மற்றபடி சனி இந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்தெந்த கிரகத்தை பார்க்கிறார் அப்படிங்கறத பொறுத்து தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இப்ப இதற்கு என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். திருநள்ளாறு சென்று வருவது, குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது, ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது, சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம், வயதானவர்களுக்கு உதவி செய்வது, அதே போல தாய் தந்தையர் காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது, இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும். அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது, அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களில் போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும். அன்னதானம் செய்வது, அஷ்டமி வழிபாடு செய்வது, அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. அப்போ உங்களால முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க. அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. இப்ப நம்ம பாத்துட்டோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் 10 பேக்கெட் வச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது. அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது, ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது, இதெல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும். இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார்.
நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.